ஹலோ ஆல், வெல்கம் டு பிரகாஷ் ஃபேண்டசி. இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு ஹேர்பின் பெண்ட், ஹில் ஸ்டேஷன், வியூ பாயிண்ட், வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லி செம்ம பிளேஸு. ஸோ நாங்கள் போனதுலேயே இது வரைக்கும் ஒரு ஒருத்தான பிளேஸ் தான் இது ஒன்று சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த பிளேஸை நான் செகண்ட் டைம் விசிட் பண்ணுறேன். ஸோ என் கூட சேர்ந்து இந்த வீடியோ நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷால் வி ஸ்டார்ட்? ஹலோ ஆல், ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா மரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு 4 இயர்ஸ் பேக் நான் வந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 2019 லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல பிளேஸ். நீங்கள் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். சென்னையிலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி சரியாக எனக்கு தெரியல, நான் மேப் பார்த்து வேணால் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டீப் ஏரியா வரணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் பிளேஸ் இதுதான் சொல்லலாம். மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமன் ஃபால்ஸ். தண்ணி வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்கும். பட் இந்த டைமில் தண்ணி இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் தெரியல. கீழே ஒருத்தர் என்ன சொன்னார்னா தண்ணி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ மேலே போய் பார்ப்போம். இதில் ஒரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வர ரூட்டுலாம் பார்த்தீங்கன்னா கர்வ் பெண்ட்ஸில் அதிகமாக இருக்கும். அதாவது ஏர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, லைக் கொல்லீஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் அங்கே 72 பெண்ட் இருக்கும், இங்கே அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஓரளவுக்கு ஆவரேஜாக சூப்பராக இருக்கும். ப்ரோ தண்ணியில் என்ன ப்ரோ பண்ணலாம்? வந்து கர்நாடகா போயிருந்தோம். எங்க மச்சான் தூவானமா? ஆமா, தூவானம் போனோம், அலோவ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஜமுனாமுத்து வந்தோம், அங்கேயும் அலோவ் பண்ணல. 2019ல வந்தோம், அப்பயும் அலோவ் பண்ணல. இப்போ லேட்டஸ்டா பார்க்கலான்னு போனோம், அங்கேயும் அலோவ் பண்ணல. இது நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் மொக்க வாங்கிக்கிறோம். ஸோ இந்த வாட்டி இங்கேயும் மொக்க தான் வாங்க போறோம்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். மீதி நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்றேன். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி இடத்துல ஒரு வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஸோ ஏர்பின் பெண்டுக்கு பேர் வச்சுருக்காங்க குண்டலகேசியா. நான் லாஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த வியூ செம்மையாக இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் ஹைட்டு தான், லைட்டாக பயமாக இருக்குது. அங்கே விழுந்தோன்னா ஃபுல்லாக டவுன் தான், அப்படியே போக வேண்டியதுதான். கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கேருந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லா மவுண்டைனும் கவர் ஆகுது. ஸோ அங்கே ஒரு மலை, அது ஒரு மலை, அது ஒரு மலை. அங்கே ஒரு ஏரி மாதிரி இருக்குது, தெரியுதான்னு தெரியல ஃபோனில். அடுத்த வியூ பாயிண்ட்டில் போயிட்டு அடுத்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வயசு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பாதி தூரம் கூட போகல, ஆனால் ஒன்று அங்கங்கே நிறுத்திடுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஃபோனில் தெரியல, அப்படியே இருக்கேன். நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கலாம், கீழே இருக்க அந்த ரோடெலாம் தெரியுது, மொபைலில் கவர் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மாதிரி நிழலாக சின்ன சூப்பராக இருக்குது. செம்ம சின்னசுங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி ஏர் பியூரிஃபையாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்தால் தான் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த மரத்தோட பாதி பேர் வெளியே தான் இருக்குது, மீதி தான் உள்ளே இருக்குது. இங்கே அதிகமாக லேண்ட்ஸ்லைட் ஆகும்னு நினைக்கிறேன் மழை பெய்ய ஆரம்பித்தா. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. நாங்கள் வர வழியிலே ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பாறைலாம் உருண்டு இருந்தது. ஸோ மன்சூனில் வந்தால் தான் அதோட ஒரிஜினல் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் இங்கே பார்த்தோன்னா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்குமா பார்த்தீங்கன்னா பாலாஜி வரி ஃப்ரேம் வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ரீல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மீதியை மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன்.
நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை. லைக் சென்னை பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 155 கிலோமீட்டர். நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்சில் தான் வந்தோம். ஸோ காஞ்சிபுரம் பெங்களூர் ஹைவேல தான், சென்னை பெங்களூர் ஹைவேல வந்துட்டு ஆற்காடு வழியாக போகிற ரூட்டுக்காக வந்தோம். ஏன் நாங்கள் போகிற ரூட்டுக்காக வந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து அதான் அந்த ஏர்பின் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அந்த ரூட்டுக்காக வந்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலூர் வழியாகவும் வரலாம். அங்கே ஒரு கண்ணமங்கலம் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட்டில் வந்து அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜமுனா மருத்துவம் சொல்லி ஒருத்தர் கட்டு ஒன்று வரும், நான் எடுத்திருக்கேன். அங்கேருந்து நம்ம வந்த மாதிரி அது ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். வண்டி செம்மடியாக வச்சு அங்கே மட்டும் எதுக்கு ரோடு போடாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம வர ரூட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 2 வியூ பாயிண்ட் இருக்கும். ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஐ மீன் ஒரு 8 ஃபீட் இருக்கும், அங்கேருந்து தண்ணி ஃபால் ஆகுமா, ஸோ அங்கே குளிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது அலோவ் பண்ணல, யாராவது விழுந்து இறந்துட்டாங்களாம். ஸோ அதனால் அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ எந்த வியூ பாயிண்ட் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபால்ஸுக்கிட்ட வரட்டும். ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும், மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஃப்ளோ நல்லாவே இருக்குது, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஸோ இப்போ போதில்லை இந்த தண்ணி தான். இந்த தண்ணி அப்படியே போயிட்டு கீழே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபால் ஆகும், சூப்பராக இருக்கும். சீரியஸ் அங்கே நம்ம கப்பலாக வரதுக்குலாம் இந்த பிளேஸை கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹுட்லேயே பண்ணியிருக்காங்க, ரியல் ஹுட்டு தான். ஸோ உட்கார மாதிரி சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க, நல்ல ஐடியா தான். அதுவும் அப்படியே இந்த ரிவர் சைடில் பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பாருங்களேன், அப்படியே கப்பலாக வந்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு அப்படியே இந்த ரிவர் ஃப்ளோ போகலாம். என் தலையெழுத்து நான் யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான். இவங்க கூட உட்காந்து இந்த ரிவர் சைட்டை பார்க்கணும்னு தலையெழுத்து. வாப்பா சொந்த பேர் வா. நேரம் ப்ரோ வாட்டர் ஃபால் நல்லாவே இருக்குது, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 150 கிலோமீட்டரு. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 6:30 மணிக்கிட்ட கிளம்பணும். 6:30 மணிக்கு கிளம்பி வந்து அவங்க வேறு லெவலில் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே 12 மணி ஆகுது. அவங்க ஒரு கேம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போய் என்ஜாய் பண்ணலாமா அவங்களும் கூட? போகலாமா? ஸோ அங்கேருந்து வர தண்ணி அப்படியே போய்ட்டு அந்த இடத்துல ஃபாலோ ஆகும். ஸோ இங்கே ஒரு வியூ இருக்குது, அது கீழே அந்த இடத்துல ஒரு வியூ இருக்குது. அவங்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னா இப்போ தெரியல. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு ஒருத்தர் வீண்டு இறந்துட்டாருன்னு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜில் போய் நின்னார், அங்கே நின்று தான் வீண்டு இறந்துட்டார். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குளிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ ஃப்ளோவும் நல்லா இருக்குது, அதுலேயே ஒரு சந்தோஷம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட வாட்ச் டவர். சும்மா எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே போய்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு குளிக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் தண்ணி நல்லாவே இருக்குது. அம்மாவுக்கு துணி போட்டுட்ருக்கோம். நான் போட்டுட்டு இருந்த டிஷர்ட்டை கிளம்பி வாங்கி போட்டுட்ருக்கான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறதுக்கான். இது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல ஓப்பன் இருக்கான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கீழே வரும். ஸோ அங்கே தான் போகிறோம். எங்கே கூட போனாங்க அங்கே போதானே. ஸோ அப்படியே அந்த போகலாம். ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த வாட்டர் ஃப்ளோவே கீழே போயிட்டு கொஞ்சம் ஹைட்லேருந்து ஊற்றும். அது கொஞ்சம் பெரிய ஃபால்ஸ் மாதிரி நமக்கு காட்டும், வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்படியே வாங்க போகலாம். லாஸ்ட் டைம் வரும்போது அந்த வியூ பாயிண்ட் அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ செகண்ட் டைம் வரோம், பரவாயில்ல அலோவ் பண்ணுறாங்க போல். பட் இதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, நம்ம இதெல்லாம் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். கீழே வியூ கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், we reached almost. செம்மையாக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குது.
ப்ரோ ஆழமா ப்ரோ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குட்டமாக இருக்குது, இங்கேயும் குளிக்கிறாங்க. ஸோ அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்க இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு ஆழமா. நீச்சல் எனக்கும் தெரியாது, நம்ம பாலாஜிக்கும் தெரியாது. அந்த இடமும் ஒழுக்கு தான். நம்ம அங்கே ஒரு இடத்துல ஃபால்ஸ் வியூ மாதிரி இருக்குது, அங்கே போயிடலாம். நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தால் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஆழமாக இருக்குது, அவங்களாம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வியூ செம்மையாக ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. ஃபுல் வியூவாக தான் ஒர்த்துங்க சீரியஸாக. இந்த ஃபால்ஸ் ஏன் டேஞ்சர் சொல்கிறாங்கன்னு இந்த இடத்துல ஏறி வரும்போது தான் தெரியுது. ப்ராப்பரான ரூட்லாம் கிடையாது. நம்மள அப்படியே ஒட்டு ஏறிட்டு மச்சான் பயங்கரமாக ஒழுகுது, ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ மேலே நம்ம பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபால்ஸோட இன்னொரு வியூ தான் இது. இது கொஞ்சம் ஹைட்டாக சூப்பராக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. சீரியஸாங்க செம்மையாட்டம் போகலாம். எங்கள் பசங்க மட்டும் தான் வர முடியும், ஃபேமிலியில் யாருமே வர முடியாது. ஆனால் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வியூவில் எல்லாமே வரலாம். இப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குளிச்சு முடிச்சிட்டோம். வழக்கம் போல் என் டிஷர்ட்டை இவன் தான் போட்டிருக்கான் இப்பயும். ஸோ நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸோட பிளாஸ்டிக் பெயிண்ட் ஆகுது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விட்டோம். நான் பாலாஜி தான் ஊற்றிருக்கேன். ஸோ அருமையாக இருக்கேன். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு, நம்ம ஒர்த்தான பிளேஸு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ட்ரி ஃபீஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஒரு ஆளுக்கு 20 rupees தான். பார்க்கிங் 10 ரூபா தான் மச்சான், பார்க்கிங் 10 ரூபா தான். ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டரு. நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து எவ்வளோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி வருதா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் எங்கள் லக்கு நாங்கள் வரணும், தண்ணி இருந்தது. இறங்கும்போது ஈஸியாக இறங்கிட்டோம், ஆனால் ஏறும்போது தான் மூச்சு வாங்கணும்னு வாங்குது. அப்பா முடியல, அவ்வளோதான், கொஞ்சம் தான் நெட்டாக இருக்குது, அதுக்கே சுத்தமாக முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அழகான ஜேர்னி முடிஞ்சிச்சு. காலைல கிளம்பும்போது தண்ணி வருமா வராதா அப்படின்னா யோசிச்சு கிளம்பணும். பட் நல்லபடியாக தண்ணி வந்துச்சு, குளிச்சாச்சு, சூப்பராக பார்த்தாச்சு. ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.